உங்க அம்மா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கண்டிப்பா நான் சோர்ந்து போக மாட்டேன்டா. நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் என் ஞாபகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். பயப்படாத. இன்னொன்னு போதும் போதும் போதும். நான் உனக்கும் உன் அம்மாவுக்கும் செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம்டா. உன்னோட கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீயா என் அன்பை புரிஞ்சுக்கிட்டு என்னை அப்பான்னு கூப்பிடுற அந்த ஒரு நாள் எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன்டா. பாய். நம்ம கேஸ்ல ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? ஒரு சேட் நியூஸ். நம்ம கேஸ்க்கு முக்கியமான விட்னஸா இருந்த அந்த டாக்டர் இப்போ உயிரோட இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அவரு இருந்தாதானே ஏன் அப்படி ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாருன்னு கோர்ட்ல நிரூபிக்க முடியும். ஆமா அபி, அதுக்காக தான் வெற்றியும் அவரை ட்ராக் பண்ணிருக்காரு. பட் டாக்டர் ராமநாதன் இப்ப உயிரோடவே இல்லைன்னு அவர் அந்த பீரியட்ல வேலை பார்த்த இடத்துலயே சொல்லியிருக்காங்க. சார், எனக்கு அந்த வெற்றி மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல சார். அந்த கர்ணாவை காப்பாத்துறதுக்காக ஏதாவது ஒரு விதத்துல நம்மள டைவர்ட் பண்ண நினைக்கிறானோன்னு எனக்கு தோணுது சார். இல்ல அபி, விட்னஸ் என்கொயரிக்கு அந்த டாக்டருக்கும் நோட்டீஸ் போயிருக்கு. பட் அவர் அங்க இல்லைன்னு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆனாலும் வேற அட்ரஸ்ல கூட இருக்கலான்னு மெடிக்கல் கவுன்சில் ரெக்கார்ட்ஸ்ல அவர் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி பார்த்தப்பதான் அப்பவே உங்க கேஸ் நடந்து முடிஞ்சதும் கொஞ்ச நாளே ரிசைன் பண்ணிட்டு போனது தெரிய வந்துச்சு. இப்ப அவர் கடைசியா எங்க தங்கியிருந்தாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாதா? ப்ராப்ளம் என்னன்னா, அவர் ரிசைன் பண்ணிட்டு எங்க போனாருன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. இன்ஃபேக்ட் அவர் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்லயே அவர் எங்க இருந்தாருங்கிறதுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனே இல்ல. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு வந்தப்பவே அந்த டாக்டர் கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தாரு. இப்படி பொய்யான ரிப்போர்ட் கொடுக்க துணிஞ்சவர் எப்படி நல்லவரா இருக்க முடியும்? அபி, நிறைய பணம் வாங்கி கூட எங்கேயா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருக்கலாம்ல. இல்லனா அந்த வேலையை அப்பவே ரிசைன் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிருக்கலாம். இப்ப என்ன சார் பண்றது? அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் உண்மையானதுன்னு கோர்ட்ல எப்படி நாம ப்ரூவ் பண்ண முடியும்? அதை ப்ரூவ் பண்ண சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதை கோர்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த எவிடன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு லிங்கையுமே நல்லா வெரிஃபை பண்ணணும். இந்த எவிடன்ஸை எப்படி லீகலா யூஸ் பண்ணலான்னு நான் ஸ்ட்ராங்கா நோட்ஸ் எடுத்திருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சார், நாம எப்படியாவது மாணிக்கத்தை கண்டுபிடிக்கணும். அவன் கிட்ட கர்ணா வேற என்னெல்லாம் சொல்லிருக்கான், இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் அவன் கிட்ட எப்படி வந்ததுங்கிற எல்லா உண்மையும் நாம தெரிஞ்சுக்கணும். அவன் கிடைச்சாதான் இந்த உண்மைக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ரகசியமும் தெரிய வரும். ஆமா அபி, ஆக்சுவலி மாணிக்கம் தான் இப்ப இந்த கேஸ்ல முக்கியமான லிங்க். ஆனா அவனுக்கு இப்ப நோட்டீஸ் அனுப்பணும்னாலும் அதுக்கு ப்ரூஃப் வேணும். ஆனா கர்ணாவை அவன் இதை வச்சுதான் மிரட்டினாங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாததுதான் இப்ப நமக்கு பெரிய டிராபேக்கா இருக்கு. சோ நாம தான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். போலீஸ் கிட்ட எல்லாம் போக முடியாது. புரியுது சார். கடவுளே, ஏதாவது வழி காட்டுங்க. கண்டிப்பா அந்த மாணிக்கம் எங்கேயாவது ஒரு க்ளூ விட்டுருப்பான். அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அந்த டாக்டரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பத்தியும் விசாரிக்கிறேன். நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. சரளா, என்னங்க, காஃபி குடிக்கிறீங்களா இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா? நான் நல்ல ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு, குடிச்சு பாருங்க. என்ன சரளா, நீ வாங்கி வச்சிருக்க அப்படிங்கறதுக்காக கண்ட நேரத்துல இது எல்லாத்தையும் நான் குடிக்க முடியுமா? இல்ல, வெயிலா இருக்கேன்னு சொன்னேன். எந்த ஊர்லமா ராத்திரியில வெயில் அடிக்குது? கிண்டல் பண்ணாதீங்க. போன மாசம் ராத்திரி எல்லாம் கூட வெக்கையா தானே இருந்துச்சு. சரி சரிம்மா, எனக்கு காஃபியும் வேணாம் கூல் ட்ரிங்க்ஸும் வேணாம். நல்லா அசதியா இருக்கு. விட்டா அப்படியே சேர்லயே படுத்து தூங்கிடுவேன். என்னது இது? அப்படின்னா இன்னைக்கு சம்பளம் தரலையா? அத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாரே. என்னங்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா?
ஆ, என்ன நாள்? நான் உங்ககிட்ட அரெஸ்ட் ஆன நாளா? ம், முறைக்காத. அதாம்மா கல்யாண நாளான்னு கேட்டேன். ஆனா அதுவும் இந்த மாசம் இல்லையே. ம். வர வர உங்களுக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு சம்பள நாள். ஓஹோ, இந்த திடீர் ராத்திரி வெயிலுக்கும் கூல்ட்ரிங்க்ஸ்க்கும் காரணம் இதுதானா? போங்க. என்னமோ சம்பளத்தை வாங்கி எல்லாத்தையும் நானே செலவு பண்ற மாதிரிதான். ம், ஏய் ஏய், ஏய், எங்க ம். எந்திரிக்கிற? உட்காரு. ம். இந்தாம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் சம்பளம் வாங்கினதும் எனக்கு உன்னோட சந்தோஷமான முகம்தான் ஞாபகத்துக்கு வந்தது. நீயும் எங்களுக்காக தானே உழைக்கிற. ஆ? இது உனக்கான சம்பளம். இதுக்கு போய் நீ சங்கோச்சப்பட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்கடா சம்பள கவரு எடுத்து குடுறான்னா நான் கொடுத்துட்டு போறேன். இந்தா. ம். இந்த தடவையும் மொத்தமா எந்த பிடித்தமும் இல்லாம கொடுத்திருக்காருங்க அந்த மகராச. ஆ, வா, அவர் குடும்பம் மொத்தமும் நல்லா இருக்கணும். ஆமாம்மா, அவர் நல்லவர் தான். ஆனா அவர் கூட வச்சிருக்கிற ஆளை பத்தி தான் அவருக்கு சரியா தெரியல. அவனை மட்டும் அவர் விரட்டி விலக்கி விட்டாருன்னா மகேஷ் அப்பா இன்னும் ஓஹோன்னு இருப்பாரு. என்கிட்ட நீ அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க, பார்வதி அக்காவை கொன்னு என்ன இந்த கேஸ்ல சிக்க வச்ச அரக்கனே அவன்தானா? ஏங்க, நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போனாமா, உங்க வேலையை பார்த்தாமா, சம்பளத்தை வாங்கினமான்னு மட்டும் இருங்க. தேவையில்லாம அவங்க பர்சனல் விஷயத்துல தலையிட்டு ஏதாவது வில்லங்கத்தை விலைக்கு வாங்கி இருக்கிற வேலைக்கு வேண வச்சுக்காதீங்க. ஓஹோ, யாருக்கு என்னானாலும் சரி, காரியத்துல கண்ணா இருக்கணும் உனக்கு. கவலைப்படாத, வேலையெல்லாம் விட மாட்டேன். ம், சரி இருங்க, நான் இத வச்சுட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்ச பூரிக்கிழங்கு செஞ்சிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ம், ம். ம். அந்த வெற்றிக்கே தலைவன் கர்ணாதான்னு அன்னைக்கும் அண்ணனுக்கும் தெரியாம அவனை நல்லவன்னு நம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹே அங்கிள். சுடர். மகேஷ், சுடர் வீட்ல டிராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போ. ஓகே அங்கிள். இல்ல வேண்டாம், நானே நடந்து போறேன். சுடர், ரியா தருணும் நீ ஸ்கூலுக்கு வரலல்ல, நீ என் கூட வா, நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறோம் ப்ளீஸ். வாடா. சரி. ம். சார் 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 வண்டி நிறுத்துங்க சார். இந்த பக்கம் போகாதீங்க. பஸ்ஸும் ஆட்டோவும் மோதி அந்த ஏரியால பயங்கர கலவரமா இருக்கு சார். அந்த பக்கம் போகவே முடியாது. ஃபுல்லா பிளாக் பண்ணிருக்காங்க சார். கிளியர் ஆகிறதுக்கு எப்படி ஈவினிங் ஆயிடும் போல. வேற ரூட்ல போயிடுங்க சார். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார். அங்கிள், ஆ. நாம முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு சுடரும் நானும் விளையாடுறோம். ஈவினிங் சுடரை வீட்டுல விட்டுறலாம். இல்ல வேண்டாம், நான் வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா வீட்டுல திட்டுவாங்க. அங்க ப்ராப்ளம்னு சொன்னாங்கல்ல, அந்த சைடு போகவே முடியாது சுடர். அப்படின்னா ஸ்கூலுக்குள்ள போயிருக்கலாமா? ஆமா மகேஷ், ஸ்கூல்லே போய் இருக்கலாம். ப்ளீஸ் சுடர், நான் வேணா சண்முக அங்கிள் கிட்ட பேசுறேன். நான் சொன்னா ஓகே சொல்லுவாங்க. ப்ளீஸ் சுடர், வீட்டுக்கு போலாம். இல்ல மகேஷ், அவங்க வீட்ல ஏதாவது சொன்னா அப்புறம் சுடருக்கு தான் கஷ்டம். ப்ளீஸ் அங்கிள், அன்னைக்கெல்லாம் சுடர் வீட்டுல தானே நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சோம். இப்ப நம்ம வீட்டுக்கு சுடர் வந்தா ஜாலியா இருக்கும்ல. என்னடா, உனக்கு ஓகேவா? ஐ ஜாலி. ஓகே, அதெல்லாம் நீங்க போர்ட்டுக்கு அமுச்சு வச்சிருங்க. சரி, ரைட். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஏது நான் பாத்துக்கிறேன். ஓகே. நான் பண்றேன். பை. அப்பா, இன்னைக்கு எங்களுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு. சுடரையும் கூட்டிட்டு வந்துட்டேன்.
நாங்க ஈவினிங் வரைக்கும் இங்க தான் ஜாலியா விளையாட போறோம். சரி, உள்ள போய் விளையாடுங்க. மறக்காம கிச்சன்ல இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் அவளுக்கு கொடுத்துரு. ஓகேப்பா. வா சரி, பேக் பேக் இங்கே வச்சுட்டு போ. வா. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு உன் பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்ப. ஆ? என்ன வெற்றி, ஆ. மகேஷ் மாதிரி சுடரும் உனக்கு நல்லா க்ளோஸ் ஆயிட்டா போல இருக்கு. என்னமோ தெரியல, சுடரை பார்த்தா ரொம்ப நாள் பந்தம் இருக்க மாதிரி தெரியுது. அதான் எனக்கு தெரியுமடா ரோகி. அப்புறம் வெற்றி, ம்? மகேஷ் சொல்லி ஒருத்தர் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணுமே, அவரு பேரு சண்முகம். அவர் தானே சுடரோட அப்பா? அவருக்கு என்ன 3 பசங்களா? ஆமா. இவன் கிட்ட என்ன கேட்டாலும் உண்மை வராது. இப்போ இங்கிருந்து இவனை எப்படியாவது நகர்த்தணுமே. வெற்றி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. நம்ம பக்கத்து பிரான்ச்ல ஏதோ ஒரு ப்ராப்ளமா, இந்த ஃபைலை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துறேன். சீக்கிரமா அவங்க கிட்ட ரீச் ஆகணும். கொடுத்துறேன். சுடர் நீங்க உட்காரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சுடர், ஆ? இங்க வந்து உட்காரு வா. வா. சுடர், உன்னை பத்தி மகேஷ் நிறைய சொல்லியிருக்கான். நீ நல்லா படிப்ப, கிளாஸ் ஃபர்ஸ்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ தான் ரோல் மாடல் சொல்லியிருக்கான். இதுக்கு முன்னாடி நீ எங்க படிச்ச? வேலாவூர்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். குட். வெற்றி அங்கிள்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? அவரை என்னமோ ஒன்னு சொல்லி கூப்பிடுவியே, அது என்ன பேரு? கேப்டன். கேப்டன். இந்த கேப்டனை உனக்கு எப்பத்துல இருந்து தெரியும்? மகேஷ் கூட ஃப்ரெண்ட் ஆனதுல இருந்து எனக்கு தெரியும். ஓஹோ. அப்போ தியா தருண் அவங்களும் வேலாவூர் ஸ்கூல்ல தான் படிச்சாங்களா? தெரியல. தெரியலையா? அவங்க 2 பேரும் உன்னோட பிரதர் சிஸ்டர் தானே? அவங்க வேற ஸ்கூல், நான் வேற ஸ்கூல். மகேஷ் சேரும் போதுதான் நானும் இந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன். குட். சுடர் வா விளையாடலாம். அங்கிள் விளையாடிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வா. இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா வெற்றி இவ அப்பான்னு அபி இன்னும் இவகிட்ட சொல்லலையா? குழப்பமா இருக்க. ஆனா யார என்ன கேட்டாலும் அவங்களே குழப்பி விடுன்னு சொல்லி அழகா சொல்லி கொடுத்திருப்பாங்க போலயே. ஏய் அபி, 10 வருஷமா உன் பொண்ண ரகசியமா ஜெயில வளர்த்துட்டு என்ன இப்ப இவளுக்காக தான் வெளியில வர துடிச்சுக்கிட்டு இருக்கியா? பாக்குறண்டி எப்படி நீயும் வெளியில வரன்னு. எங்க போயிருப்பான்? ஏ மகேஷ கண்டுபிடிச்சிட்டேன். ஷோ அவுட்டு அவுட்டு அவுட்டு. ஆமா மகேஷ், இந்த ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்கல்ல, நீ இங்க வந்த மகேஷ்? அப்பா இந்த ரூம்ல என்னோட திங்ஸ் எல்லாம் வைக்க சொல்லிருக்காரு. என்னோட டாய்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, அதனால நான் யூஸ் பண்ணிக்கலாம் சுடர். சரி வா, நம்ம கீழே போய் விளையாடலாம். சுடர், நான் உனக்கு குடுக்கறதுக்கு ஒரு டாய் வச்சிருக்கேன், இரு எடுத்துட்டு வரேன்.
மொட்டு மலராய் விரிவது அழகு. இதழில் பூக்கும் சிறிய பொன்னகையும் பேரழகு. மகிழ்ந்து வாழ்வோம். மகேஷ், என்ன சுடர்? உங்க அம்மா அழகா எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு படிச்சதும் சூப்பர், இதுவும் சூப்பரா இருக்கு. இந்த டைரியும் உனக்கு தான், நீயே வச்சுக்க சுடர். அப்படின்னா உனக்கு? அம்மாவோட இன்னொரு டைரி என்கிட்ட இருக்கு, இத நீ வச்சுக்க சுடர். சரி மகேஷ், எனக்கு இது போதும். டாய்ஸ் எல்லாம் வேண்டாம். இதை எடுத்து வச்சுட்டு வா, நான் போறேன். நான் போறேன். சுடர், உனக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சுல, ம். அப்ப வெற்றி அங்கிள் ரொம்ப சேடா இருந்தாரு. அப்ப நானும் அவரும் பார்வதி அம்மா கிட்ட உனக்கு சீக்கிரம் உடம்பு சரியானும்னு ப்ரே பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உனக்கு ஜுரம் சரியாயிடுச்சு. நீயும் உன்னோட விஷயம் சொல்லி ப்ரே பண்ணிக்கோ. சரி மகேஷ். என்னோட அம்மா சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடணும். நீங்களும் சாமி கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க. இவங்களும் இங்க இருந்தா நல்லா இருக்கும்ல. நம்ம கூட எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் நேர்லயே கதையெல்லாம் சொல்வாங்கல்ல மகேஷ். வானத்துக்கு போயிட்டா திரும்ப வரவே மாட்டாங்கல்ல மகேஷ். ஆமா சுடர், வரமாட்டாங்களாம். அம்மாவை யாரோ நைஃப்ல குத்திட்டாங்கன்னு ஸ்வேதா அம்மா சொன்னாங்க. பாவம் அம்மா, அவங்களுக்கு ரொம்ப பெயினா இருந்திருக்கும்ல. தப்பு செஞ்சவங்க ரொம்ப பேடு. சரி, நீ அழாத, வா. நீ அழாத மகேஷ். தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். சாமி அவங்களோட கண்ணை குத்திட்டோன்னு ஏன் ஜெயில்? ஊர்ல இருக்கும்போது பாட்டி சொன்னாங்க, அந்த கர்ணாவோட ஆட்டத்தை அடக்க ஒரு உயிர் பொறக்காமலா இருக்கும். அதர்மத்தை அழிக்க தர்ம அவதாரம் எடுத்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது.